வணக்கம். வேலூர் யுவராஜ். நம்ம பார்க்க போகிறது நனக்கிழங்கு, அடுத்தது சிறுவள்ளி கிழங்கு. இது ரெண்டுமே சுவையில் ஒரே மாதிரி இருக்கும், வளர்ப்பில் ஒரே மாதிரி இருக்கும், இலை அமைப்பில் ஒரே மாதிரி இருக்கும். இதோடைய என்ன டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவு தான். இது பார்த்திங்கன்னா தெரியுது, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது சிறுவள்ளின்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கிது அப்படின்னா கடலூர் பக்கம், பாண்டிச்சேரி பக்கம் அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மார்கழி, தை, மாசி இந்த சீசனில் சந்தைகளில் பொதுவாக இந்த உள்ளூர் லோக்கல் சந்தைகளில் நிறைய கிடைக்குது. இது உணவாக எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவிச்சு அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஃபுட்டு செய்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இந்த நனக்கிழங்கு, இதுவும் இதே மாதிரி தான். இதெல்லாம் எப்படி என்ன விளைவிக்கிறாங்களோ அதுவும் இந்த நனக்கிழங்கு அதே மாதிரி தான். இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேரளா பக்கம் நிறைய இருக்குது. இந்த சிறுவள்ளி கிழங்கு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அதாவது இந்த பெரம்பலூர் பக்கம் போனீங்கன்னா மயிர் கிழங்குன்னு சொல்கிறாங்க. இதை அங்கே எங்கேயோ ஒரு சில பகுதியில் மட்டும்தான் இந்த கிழங்கு இருக்குது. இந்த நனக்கிழங்கும் அதே மாதிரி தான். இதோட இலை அமைப்பு அதே சிறுவள்ளியோட அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும் இலை. இதில் வந்து முள் இருக்கும். இது நீங்கள் எப்போ நடணும் அப்படின்னா இந்த சித்திரை வைகாசி கிட்டே நடணும். அது எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிழங்கு முளைச்சி வரும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த மேலே இந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க, இது வந்து முளைச்சி வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் குழி எடுத்து நட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 8 மாதத்தில் பொங்கல் கிட்ட அறுவடை ஆகிடும். திரும்ப உணவாக எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 மாதம் ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப இந்த விதைக்கிழங்கு எடுத்து நட்டுக்கலாம்.